பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி ப்ரமோ விஜய் சேதுபதி ஆன் ஃபயர். ஆதிரையை வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டார். பார்த்துருப்பார் போல் எல்லா எபிசோடும். கிளின்னு கிழிச்சிட்டாரு. எல்லோரும் பேரையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது சபரின்னு எழுந்திரிச்சு சொல்லணும். அடுத்து விக்ரம் எழுந்திரிச்சு விக்ரம் சொன்னான். வரிசையாக சொல்லிட்டு வரும்போது ஆதிரை உட்காந்துக்கிட்டு ஆதிரை அப்படின்னு, ஏம்மா உனக்கு எந்திரிக்க முடியாதா? எல்லோரும் எந்திரிச்சு சொல்கிறாங்க, உனக்கு எந்திரிக்க முடியாதா அப்படின்னு. இல்லை, அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க, நான் எதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்கிறேன். இது ஷோக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைம்மா, இது வேறம்மா, அதுக்காக இங்கே வரலம்மான்னு விஜய் சேதுபதி கடுப்பாயிட்டு. விஜய் சேதுபதிக்கு என்ன மரியாதை எதிர்பார்க்குறாரு? ஏன்னா நான் ஒரு ஹோஸ்டடா, எனக்கு இதுக்கு முன்னாடி கமல் இந்த இடத்துல இருந்திருக்காரு, நான் இருக்கேன், கமல் சார் இருந்திருக்காரு. எனக்கு அந்த ஒரு பேசிக் மரியாதை கூட நீ தர மாட்டியா? அது மட்டும் கிடையாது, டேரெக்டாக இவர் உள்ளே போய் அடிக்கிறதுக்கு தான். ஏன்னா கமருதீன் எல்லாட்டையுமே ஒரு மாதிரி திமுறை ஆட்டிடியூட்டாக பேசிக்கிட்டு இருந்துச்சுல, நியாயமாக தான் பேசினுச்சு, கேம் ஆடினுச்சு. இருந்தாலும் இவர் கொஞ்சம் அஃபண்ட் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். காண்டாகிட்டார். காண்டாகி என்னம்மா புரியலையம்மா, எனக்கு மரியாதையை நீ கொடுக்க மாட்டியா? மூஞ்ச பார்க்கணுமே. உடனே இது மாதிரி கேட்டோடனே உடனே ஒரு மாதிரி ஊவா. ஏன்னா நீ ஒரு பிகில் படத்தில் நடிச்சிட்டின்னா நீ பெரியவளா? நீ புரியலை எனக்கு. பிகில் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அட்லி. சரி, விஜய் படத்தில் ஒரு ஓரமாக நீ ஒரு அந்த இதில் நடிச்சிட்ட, அதுக்காக உன்னை திமிரை காட்டிக்கிட்டு எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பியா என்ன? ஒரு தடவை பேசினேன், வாரத்தில் ஒரு நாள் நல்லா பேசினேன், 2 நாள் பேசினேன். டெய்லி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிய. பேசிக் மரியாதை ஒரு ஹோஸ்ட்டு. அவர் விஜய் சேதுபதி ஒரு நல்ல ஆக்டரு, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அது சின்ன ஒரு சிம்பிள் மரியாதை கூட உன்னால் கொடுக்க முடியாதா? எதுக்கு தான் இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க? எதுக்கு தான் இவங்கெல்லாம் பிக் பாஸில் சம்மந்தம் இல்லாத ஆட்களாக எடுத்து, இப்போ நந்தினி ஒன்று எடுத்தாங்க பாருங்கள், நைட்டாக ஓடினுச்சு பாருங்கள். அது இது கலையரசன் ஒருத்தன் இது மாதிரி ஒரு இது இருக்குது. அடுத்து பாருக்கு என்ன சம்பவம் இருக்குன்னு தெரில, கமருதீனுக்கு என்ன சம்பவம் இருக்குன்னு தெரில, ஒன்றுமே புரியல. மரியாதைலாம் கொடுக்க முடியாது, நான் அப்படி தான் ஆடுவேன் அப்படின்னு நினச்சிங்க. உங்களாம் எதுக்கே எடுக்கணும்? இவர் என்னென்னா கடுப்பாயிட்டார். என்னடா நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டா? ஒன்று இப்படி சொல்லியிருக்கணும். இல்லை சார், இது அவங்கவுங்க இஷ்டம் சார், அதனால நான் சொன்னேன் சார். ஒரு பவரில் இருக்கவங்கள நம்ம ஏன் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாமே, எதுக்கு இதுக்காக போய் நடிச்சுக்கிட்டு ஒரு ஃபேக்காக நம்ம ஹாய் ஹலோ என் பேர் இது அப்படின்னு ஏன் சொல்லணும்? மரியாதை மனசில் இருந்தால் போதும் சார். அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இல்லை, அவங்களுக்கு அவங்க பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சொன்னேன் சார். உடனே எழுந்திரிச்சு ஓகே மாதிரி இப்போ சொல்லிட்டா மட்டும் மூஞ்சிங்கெல்லாம் செத்து போச்சு. என்ன எபிசோடில் பார்த்தோன்னா தெரியும். ஆள் டைரெக்டாக களத்தில் இறங்கிட்டார் விஜய் சேதுபதி. வச்சு செய்யணுங்க, முடிச்சு விடு அதெல்லாம். என்ன ஆட்டம் இந்த வாரம் ஃபுல்லாகவே. ஒரு மாதிரி நான் ஃபயர் மோடில் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு ஆதிரி. ஆட்டிடியூட்டாக அப்படி உட்காந்துக்கிட்டு போகிறது வர்றது, அப்படி தானே பண்ணுவேன், அப்படி தானே கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்னு இருந்துச்சு. தலைவன் பார்த்தான், எவன்லாம் பிடிக்கலையோ சொல்லிட்டாங்க போல். ஆதிரை, அப்புறம் கமருதீன், பாரு, இவங்கெல்லாம் வச்சு செஞ்சுருங்க, வேறு வழி இல்லை, இவங்க திருந்த மாட்டாங்க. இந்த வாரம் வாரமே வச்சு செஞ்சால் தான் அடுத்தடுத்த வாரங்கள் அவங்க ஓரளவுக்கு கேமை கரெக்டாக ஆடுவாங்க. இல்லைன்னா எல்லோரையும் தாக்கிக்கிட்டு கண்டென்ட் கொடுக்குறங்கிற பேரில் மரியாதையாக நம்ம நடந்துப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் திட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல். உடனே ஆதிரை வசமாக சிக்கினார். அதுதான் நீ கண்டென்ட்டு. மரியாதை கொடுமா. உடனே அப்படியா பூர்ணிமா பண்ணும் பாருங்க போன சீசனில், அதே மாதிரி தான். யார் இன்றைக்கி வெளில போகிறான்னு தெரில. ஆதிரி போக வாய்ப்பு இல்லை, ஆனால் வசமாக மாட்டிச்சு. இனிமேல் திருந்துதான்னு பார்ப்போம். ஒரு விஷயம் நியாயமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் பேசிவிட்டு உன் கேம் ஆடுமா. ஒரு தடவை எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டதுனால நான் அப்படி தான் பேசுவேன், ஹோஸ்ட்டு கூட நான் மரியாதை கொடுக்க மாட்டேன்னா என்னவோ பார்ப்போம். யாரெல்லாம் கிளிக்கிறாருன்னு எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.